ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனையை அனுபவித்து வரும் பேரறிவாளன் சாந்தன் உள்ளிட்ட 7 பேரையும் சட்டப்பிரிவு எண் 161 கீழ் விடுதலை செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழர் எழுவர் விடுதலை கூட்டு இயக்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தமிழர் எழுவர் விடுதலை கூட்டியக்கத்தை சேர்ந்த தியாகு, மல்லை சத்யா, வன்னியரசு, வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், ராஜீவ் கொலை வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மாநில அரசின் உரிமைகளை கட்டுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவின் கீழ் மாநில ஆளுநரின் அதிகாரத்தில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது என்றும் மாநில அரசின் பரிந்துரைப்படியே இந்த அதிகாரத்தை ஆளுநர் பயன்படுத்த முடியும் என்றும் கூறினார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தண்டனை காலத்தை கருத்தில் கொண்டு அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அரசியலமைப்பு 161வது பிரிவின் பரிந்துரையை ஏற்று ராஜீவ் கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தமிழர் எழுவர் விடுதலை கூட்டியக்கத்தினர் வலியுறுத்தினர். 10 ஆண்டு கழித்தவர்களை அரசு விடுதலை செய்யுமானால் இந்த விதிவிலக்கை கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே 10 ஆண்டு, 7 ஆண்டு, 12 ஆண்டு அப்படி விடுதலை செய்த போதெல்லாம் இவர்களை விதிவிலக்கு என்று நிறுத்தி வைத்து விட்டார்கள். அப்படி விதிவிலக்கு இல்லாமல் அனைவரையும் விடுதலை செய்தால் அவர்களும் பயன்பெறுவார்கள். இவை அனைத்தையும் எம்ஜிஆர் நூற்றாண்டை ஒட்டி இந்த அரசு செய்ய வேண்டும் என்று தமிழர் எழுவர் விடுதலை கூட்டு இயக்கம் கேட்டுக்கொள்கிறார். பிரிவு 161க்கு கட்டற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதை பயன்படுத்தி மாநில அரசுகள் முடிவெடுப்பதில் உச்சநீதிமன்றம் தலையிடாது என்றும் கருத்தை வெளியிட்டிருக்கிற காரணத்தினால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதில் ஒரு தெளிவான வழி கிடைத்திருக்கிறது. ஆதலால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் 1/4 நூற்றாண்டு காலமாக சிறையில் வாடி வருகிறார்கள். அவர்களை கருணை உள்ளத்தோடு விடுதலை செய்ய வேண்டும்.